Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Friday lunch vlog. So Friday என்னென்ன dishes பண்றோம் அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். First ஒரு குக்கர் எடுத்துட்டு நம்ம கேரட் ஜாமுக்கு கேரட்டை வேக வைக்க போறோம். So இந்த மாதிரி கேரட்டை ஸ்லைஸ்டா கட் பண்ணி வச்சுக்கோங்க and அதோட நம்ம பால் சேர்த்து ஒரு கிளாஸ் பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்து நம்ம இத வேக விட போறோம். So இது எப்படி நீங்க வேக விட்டதுக்கு அப்புறம் நீங்க அரைக்குவீங்க. So இது கரெக்ட்டா 1 விசிலுக்கு வேக விட்டா போதும். இதிலே நீங்க உங்களுக்கு ஃப்ளேவருக்கு நீங்க கார்டமம் யூஸ் பண்ணனும், ஏலக்காய் யூஸ் பண்ணனும் அப்படினா இதிலே நீங்க போட்டு நாங்க நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம தயிர் சம்பல் ரெடி பண்ண போறோம் இப்போ. So 1 cup நான் இதே மாதிரி chopped onion எடுத்துர்க்கேன். So அதை நம்ம இந்த பவுல்ல கொட்டிக்கலாம். நீங்க ஸ்லைஸ்டா கூட கட் பண்ணி வச்சுக்கலாம். So உங்களோட கன்வீனியன்ஸை பொறுத்து நீங்க எப்படி ஆனியன் தேவையோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. and இதுல நம்ம ஒரு பச்சை மிளகாவை நம்ம வாய்க்கீறி குட்டி குட்டியா சாப் பண்ணி அதை நம்ம போட போறோம். அப்புறம் கொஞ்சமா மல்லித்தலை and ஒரு ஸ்பூன் புதினா இது எல்லாமே போட்டு அதிலே கொஞ்சம் சால்ட்டையும் போட்டுக்க போறோம். சோ இதுல நான் 1 kg தயிர் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். பட் இதுல ஆட் பண்ண போறது நான் 1 கப் தான். சோ ஒரு 50 ml இருக்கும் இதுல தயிர். சோ 50 ml தயிரை ஆட் பண்ணிட்டு இதுல நான் மெயின் இன்கிரிடியன்ட் என்ன சேர்க்க போறேன் அப்படினா தேங்காய் துருவல். சோ நீங்க நிறைய இதல பாத்திருப்பீங்க. இந்த மாதிரி கேரட், அப்புறம் குக்கும்பர், அப்புறம் பொமக்ரேனேட் இந்த மாதிரிலாம் தயிர் சம்பல் ஆட் பண்ணுவாங்க. சோ கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கட்டும் அப்படினு சொல்லிட்டு இந்த மாதிரி தேங்காய் நான் இதல ஆட் பண்ணிருக்கேன். சோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். தேங்காய் துருவல் ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கோங்க. இப்போ நீங்க தயிர் சம்பல் இப்போ பண்றீங்க அப்படினா நீங்க தேங்காய் துருவல் அப்பவே துருவி அத நீங்க இதல போடுங்க அப்படினா சூப்பரான ஸ்மெல் and அதை விட சூப்பரா டேஸ்ட் நல்லா இருக்கும். and அந்த தேங்காய் துருவல் அந்த chopped ஆனியனோட உங்களுக்கு கறிப்படும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். சோ இத நீங்க ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குங்கறத கமெண்ட் பண்ணுங்க. சொன்ன மாதிரி ஒரு கைப்பிடி அளவு நான் தேங்காய் துருவல் எடுத்துர்க்கேங்க இதுல. சோ ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல் அதல போட்டுக்கலாம். சோ போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணாம நான் இத அப்படியே வச்சிரேன். சோ ஒரு மூடி போட்டு இத அப்படியே மூடி வச்சிரேன். எப்ப நான் பிரியாணிக்கு எல்லாமே முடிஞ்சிருக்குதோ அப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே சர்வ் பண்ணிட வேண்டியதா. இப்போ நம்ம மட்டனை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்தேன். அதை எடுத்து வெளியே வச்சுக்க போறேன். ஸோ 1 kg மட்டன் இது. ஸோ முள்ளோட சேர்த்து வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் பிரியாணிக்கு எப்போவுமே முள்ளோட சேர்த்து போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். ஸோ இப்போ நான் கேரட் ஜாமுக்கு நான் குக்கரில் வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ அந்த டைமில் இப்போ நெய் விட்டு இந்த மாதிரி முந்திரி ப்ளஸ் திராட்சையை நல்லா வறுத்தெடுக்க போகிறேன். ஸோ அதுக்காக பேனை அடுப்பில் போட்டு அந்த 1 விசில் வரதுக்குள்ளே நான் இதை பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா அந்த 1 விசில் வந்ததுக்கப்புறம் குக்கரை திறந்து அந்த கேரட் நம்ம நல்லா மேஷ் பண்ணி அதை நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் பியூரே மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் நெய் விட்டு அதில் இந்த மாதிரி முந்திரி திராட்சையை வறுத்து வச்சுக்கிறேன். முந்திரி திராட்சையை வறுத்து வச்சாச்சு. ஸோ அதை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து அதை நான் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம். ஸோ குக்கரை திறந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கேரட் கிடக்குது. ஸோ அதை நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை மாதிரி நல்லா மேஷ் பண்ணி வச்சுட்டேன். எப்படி இருந்தாலும் நம்ம இதை பிளெண்டரில் போட்டு அரைக்க தானே போகிறோம். ஸோ இப்போ நம்ம பிளெண்டருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதை பிளெண்டருக்கு கன்வெர்ட் பண்ணி இதை நல்லா அரைச்சிக்கலாம் பியூரே மாதிரி. இதே பாலையை அதில் ஊற்றி அரைங்க. மட்டனை மேரினேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு 1 kg மட்டனை ஒரு வெசலில் எடுத்துக்கோங்க.
இப்போ நான் வந்து இதில் 1 ஸ்பூன் கிட்ட நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ இது டீஸ்பூன்னால நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க. நான் 1 ஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன், டேபிள் ஸ்பூன் எடுத்து. அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாய் வந்து வாய்க்கீரி போட்டுக்கோங்க. அப்புறம் இப்போ நான் யூஸ் பண்ணுற எல்லா மசாலாவுமே டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறதுனால 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருப்பேன். பட் நீங்கள் டீஸ்பூனில் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வத்தல் பொடி, கொரியாண்டர் பொடி, கியூமின் பொடி, அப்புறம் கரம் மசாலா, இந்த 4மே ஒவ்வொரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு டீஸ்பூன், சரிங்களா? அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி மட்டும் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், 1/2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, இது எல்லாமே போட்டுக்கோங்க. அப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சமாக ஆனியனை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதையும் இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு போட போகிறோம். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு மல்லிக்கீரை, அப்புறம் புதினா, இந்த ரெண்டையுமே ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து ஆனியன், அதாவது ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியனை வந்து ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்க போகிறேன். அப்புறம் இதில் நம்ம சேர்க்க போகிறது தயிர் வந்து 1 கப். அப்புறம் வந்து ஆயில் வந்து 1 ஸ்பூன் விட்டுக்கோங்க, சாரி சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஆயில் 1 ஸ்பூன் விட்டுட்டு அதில் தயிரை வந்து 1 கப் போடுங்க. ஸோ 1 கப்புங்கிறது வந்து உங்களுக்கு 50 ml இருக்கும் இந்த தயிர். ஸோ போட்டு நல்லா விரவி மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதில் லெமன் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ லெமனை வந்து ஜூஸ் பண்ணி ஒரு 1/2 லெமன் எடுத்து வச்சுக்கோங்க. சீட்ஸ் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதை அப்படியே அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை அப்படியே ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நல்லா மேரினேட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம மட்டனை நல்லா வேக விட போகிறது அப்படிலாம் கிடையாதுங்க. அண்டு இதில் குக்கரில் வச்சு வேக விடுறது அப்படிலாம் கிடையாது. தம்னால நம்ம இப்போ மேரினேட் பண்ணுறதுல தான் அதனோட டேஸ்ட்டே இருக்குது. ஸோ மசாலா வந்து அந்த கறியில் நல்லா இறங்கணும். ஸோ நீங்கள் வந்து 2 ஹவர்ஸ், மினிமம் 2 ஹவர்ஸ் வந்து நீங்கள் வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. மீன்வாயில் நம்ம இப்போது அது மேரினேட் ஆகிட்டு இருக்கு. இந்த டைமில் நம்ம இந்த கேரட் ஜாமை வந்து நம்ம அடுப்பில் போட போகிறோம். ஸோ பியூரே பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுப்பில் போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது லைட்டாக பபிள்ஸ் வந்திருக்கு. 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ 10 மினிட்ஸில் கொஞ்சம் திக்னஸ் கிடச்சிருக்கு, ப்ளஸ் நல்லா பபிள்ஸும் நல்லா கூடி இருக்குது. ஸோ நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, ஏன்னா இல்லைனா கீழே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடிபிடிக்கும். ஸோ நல்லா கிளறிக்கிட்டே நம்ம இதை பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு இருந்ததை விட கொஞ்சம் பியூரேயில் வந்து கொஞ்சம் திக்னஸ் இருக்குது. இப்போ நம்ம நெய்யோடு நம்ம அண்டிப்பருப்பு சேர்த்து வச்சுருப்போம் இல்லையா, சாரி வறுத்து வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம். நெய்யோடு சேர்த்து சேருங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நெய் வந்து தானாக வந்து பிரிஞ்சு வரும். ஸோ பிரிஞ்சு வரப்போ கூட கொஞ்சம் உங்களுக்கு நல்ல திக்னஸ் கிடைக்கும். ஸோ இது நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, கீழே அடிப்பிடிக்காத அளவுக்கு. சூப்பரான கேரட் ஜாம் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் ப்ரெட்டு கூடயோ எது கூடனாலும் வச்சு சாப்பிடலாம். அண்ட் கிட்ஸுக்கு கொடுங்க, இது ரொம்ப சூப்பராக இருக்கும். பியூரேமாக இருக்கிறதுனால ஈஸியாக சாப்பிடுவாங்க. கேரட் ஜாம் நம்ம வந்து ரெடி பண்ணி நம்ம தனியாக வச்சுட்டோம். இப்போ நம்ம அரிசி அளந்து வச்சுக்கலாம். ஸோ ஒரு பக்கம் நம்மளுக்கு இப்போ மேரினேட் ஆகிட்டு இருக்க மட்டன் அண்ட் கேரட் ஜாம் வேலையும் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம 4 கப் நான் இதில் அரிசி எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 1 kg இருக்கும். ஸோ 1 kg ரைஸ்க்கு 1 kg மட்டன். ஸோ இந்த ப்ரப்போர்ஷனில் தான் நான் வந்து இன்றைக்கி தம் பிரியாணி பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா ஊற வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றி. ஸோ ஊற வைக்கிறது பார்த்திங்கன்னா 1/2 hour ஊற வச்சுக்கோங்க. ஸோ 1/2 hour நீங்கள் ஊற வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை அப்படியே வந்து ஒரு வெசலில் போட்டு நீங்கள் வந்து இதை வந்து சாப்பாடாக நம்ம வந்து செய்யணும். ஸோ 5 மினிட்ஸ்க்கு நீங்கள் வந்து இதை வந்து வேக வைக்கணும் அரிசியை. ஸோ இது அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போது தண்ணியை வந்து நல்ல ஒரு வெசலில் போட்டு நல்லா சூடு பண்ணிக்கிறோம். ஸோ அரிசி வேக வைக்கிறதுக்கு. ஸோ சூடு பண்ணுற அந்த கேப்பில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு பக்கம் அந்த மாதிரி அரிசி வந்து உங்களுக்கு ஊற வச்சுருக்கேன் 1/2 hour கிட்ட. இப்போ வந்து நான் பிரியாணிக்கு வந்து நான் கொஞ்சமாக முந்திரி எடுத்து அதை நெய்யில் போட்டு வறுத்து எடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் எந்த வெசலில் தம் போடுறீங்கன்னு பார்த்துக்கோங்க. அதே வெசல்லையே நீங்கள் வந்து பிரியாணிக்கு அந்த முந்திரியை வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான ஸ்பைசஸ், அதாவது நம்ம ரைஸ் இருக்குல்ல, ஒயிட் ரைஸோடு நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம 2 பிரிஞ்சி இலை அண்டு ஸ்டார் அனைஸ், அப்புறம் சோம்பு, அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது எல்லாமே எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம நெய் வந்து 2 ஸ்பூன் விட்டுக்கிறேன். விட்டுட்டு இந்த மாதிரி வந்து முந்திரியை ஃபுல்லாகவே போட்டு நல்லா வறுத்தெடுக்க போகிறேன். ரியலி சோஸ் ஆகிங்க, நான் வந்து ஹேண்டிங்கில் பிடிச்சி எடுக்கிறேன் கேமராவை, என்னோடய மொபைல் ஃபோனை. ஸோ வந்து கொஞ்சமாக வந்து இன்கன்வீனியன்ஸாக இருந்தது. ஸோ ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
அண்டிப்பருப்பு தயாராகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வெந்நியும் லைட்டாக வந்து கொதிச்சிடுச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் அது நீங்கள் நெய் விடுனாலுமே விட்டுக்கலாம். ஸோ விட்டுட்டு எல்லா ஸ்பைசஸையுமே இதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைஸையும் அதிலே போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஆக்சுவலி வந்து இது வந்து 5 to 7 minutes அந்த அளவுக்கு வெந்தால் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா தம் பிரியாணி நம்ம போடுறதுனால குழஞ்சிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது ரைஸு. ஸோ கரெக்டாக இது பாஸ்மதி ரைஸ்னால 1/2 hour ஊற வச்சுருக்கீங்க. அதோடு சேர்த்து உங்களுக்கு ஒரு 5 to 7 minutes கிட்ட நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ உப்பையும் அதிலே சேர்த்துக்கிறேன். ஸோ உப்பையும் நல்லா சேர்த்து நல்லா கிளறி விட்டு அதுக்கப்புறம் நம்ம ரைஸை சேர்த்து 5 to 7 minutes நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்சதுக்கப்புறம் இப்படி நம்ம ஒரு ஸ்ட்ரைனரில் தூக்கி நம்ம இதை அப்படியே போட போகிறோம். ஸோ இது அப்படியே வந்து இதில் கொஞ்ச நேரம் தண்ணி நல்லா வடியட்டும். ஸோ அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஆயில் விட்டுக்கப்புறம் ஸோ ஆயில் வந்து ஒரு 2 ஸ்பூனுக்கு நல்லா விட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே வந்து 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கீங்க அதில். ஸோ அதோட அதே பாத்திரத்துலேயே வந்து நீங்கள் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு இப்போ நம்ம மட்டன் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறது வந்துடுச்சு. ஸோ இதை அப்படியே நம்ம ஒரு லேயராக மேலே போட போகிறோம். ஸோ மட்டன் லேயரை வந்து நல்லா இது பண்ணி போட்டாச்சு. நல்லா வந்து இது பண்ணி நல்லா பரத்தி விட்டுக்கோங்க. ஸோ பரத்தி விட்டு இப்போ வந்து நம்ம வந்து ரைஸ் லேயரை வந்து இதுக்கு மேலேயே வந்து போட போகிறோம். ஸோ நீங்கள் அப்படியே வச்சிடலாம். நீங்கள் 2 லேயராக பிரிக்கணும் அப்படிலாம் தேவையில்லை. ஸோ ஃபுல் மட்டன் லேயரை போட்டால் அதுக்கு மேலே ஃபுல்லாகவே ரைஸ் லேயரை வந்து இதுக்கு மேலே போட போகிறோம். இப்போ நம்ம லைட்டாக கொஞ்சம் பாலில் 2 சாஃப்ரானை போட்டு நல்ல கலர் வந்து வச்சுட்டு அதை வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம ஊற்றி விட போகிறோம். நீங்கள் எந்த கலர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ ஆரஞ்சு ஃபுட் கலர், எல்லோ ஃபுட் கலர் இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெரைட்டியாக நல்லாயிருக்கும். அண்ட் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியனை இதுக்கு மேலே நல்லா தூவி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் அண்டிப்பருப்பு நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதுக்கு மேலே அந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா சுற்றி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை, புதினா இலை இது ரெண்டுமே நிறைய போட்டால் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். ஸோ ரெண்டுமே வந்து குவான்டிட்டி ஒரே குவான்டிட்டியாக இருக்கட்டும். ஸோ ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை, மல்லிக்கீரை இது ரெண்டையுமே வந்து நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து மேலே வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம இது தம் போட போகிறோம். தம் போடுறதுக்கு முன்னாடி நல்ல சில்வர் ஃபாயில் பேப்பரை வந்து நல்லா சுற்றி வச்சு அதுக்கு மேலே லிட்டு வச்சு மூடிக்கோங்க. இதை வந்து ஒரு 10 minutes வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம ஒரு தவாவை எடுத்து அந்த வெசல் கீழே வச்சு ஹை ஃப்ளேமில் இல்லாமல் லோ ஃப்ளேமில் ஒரு 20 minutes நம்ம வைக்க போகிறோம். ஸோ சிம்மில் வச்சு 20 minutes வச்சுக்கோங்க தவா வச்சுட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிட்டு இப்போ வந்து நீங்கள் ஒரு 5 minutes மட்டும் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அது அப்படியே இருக்கட்டும். 5 minutes முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து நம்ம சர்வ் பண்ண போகிறோம். சாரிங்க, இந்த வீடியோ கிளிப் வந்து எனக்கு ஆக்சுவலி வந்து டெலீட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு இமேஜ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அண்ட் இது வந்து லேயராக ரொம்ப சூப்பராகவே வந்தது. சுட சூப்பரான தம் பிரியாணி, மட்டன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நான் காம்பினேஷனாக நிறைய டிஷ் சமைச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இமேஜில் பாருங்கள். தம் பிரியாணி ரொம்ப சூப்பராகவே வந்திருக்குங்க. இதுக்கு நம்ம கேரட் ஜாம் அண்ட் மட்டன் லிவர் வந்து நான் இப்போ தான் வச்சுருக்கேன். ஸோ ஃப்ரைடே அப்போ தான் நான் வச்சேன். இதில் வீடியோ பார்த்துருப்பீங்க. இது கூடவே நான் வெனிலா கஸ்டர்டும் பண்ணேன். ஸோ அந்த வீடியோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ மட்டன் லிவர் ப்ளஸ் வெனிலா கஸ்டர்ட் வீடியோ உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அண்ட் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.